அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நிமிஷம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து இனியோட பார்த்தீங்கன்னா 67 நாள் ஆகப்போகுது. கோழி குஞ்சு நல்லா வளர்ந்துட்டது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. டோர போய் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி எல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சுச்சு. ஒரு 200 உருப்படி மட்டும் உள்ள இருந்ததுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 1 நாள்ல அதுகளையும் வெளிய முடிக்கட்டுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி குஞ்சுகள் எல்லாத்தையுமே நம்ம வெளிய ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏன்னா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நம்ம சீக்கிரமா ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ட்ரிங்கர் கேன வாஷ் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சாப்பிடக்கூடிய டப்பாவில் பார்த்தீங்கன்னா கம்பு மக்காச்சோளம் அரிசி அதுக்கடுத்து அசோலா எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போய் போட்டுடலாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசோலா கொண்டு வந்து போட்டோமே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே வராத கோழி குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் உள்ளேயும் கூட்டிட்டு அதுகளும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சு நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது 1 2 குறுகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அதில் எடுத்து தனியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டானிக் எல்லாம் காட்டி ரெக்கவர் பண்ணிடுங்க. இதுகளோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மற்ற கோழி குஞ்சுகளுக்குமே பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட் எப்போ போல் பார்த்தீங்கன்னா தார் பையில கீழே இறக்கிட்டு ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.